ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R டூயல் சேனல் ஏபிஎஸ் மாடல் வந்து இருக்குங்க. 2026க்கான வெர்ஷனு. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்ட்ரீம் 125Rக்கும் இதுக்கும் என்னென்னலாம் வித்தியாசங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியோட லுக்ஸை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக மாற்றங்கள் இல்லாத மாதிரி இருந்தாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் நிறையவே இந்த வண்டியில் வந்து பண்ணியிருக்காங்க. மெயினாக ஃபஸ்ட்டு கலர் கிராஃபிக்ஸ். இந்த கலர் கிராஃபிக்ஸ் டூயல் சேனல் ஏபிஎஸ்க்கு மட்டும் ஒரு மாதிரி ரெட் கலர் ஸ்டைப்ஸோடு கொடுத்துருப்பாங்க. ரெட் அண்ட் ப்ளூ ஸ்டைப்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அட் த சேம் டைம் இந்த வண்டியில் ரியரில் டிஸ்க் பிரேக்கும் ஏபிஎஸோட வரும். சரியா, ரியர் டிஸ்க் பிரேக் அண்ட் ஏபிஎஸ் வரும். ரியரோட டயரோட செக்ஷன் வந்து 120/80 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 110 செக்ஷன் டயர் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 120 செக்ஷன் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது, ஒரு 125cc நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குற நண்பர்களுக்கு இந்த வண்டி உண்மையாலுமே சூட் ஆகுமா, நல்லா இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த ரிவ்யூவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதோட என்ஜின்லேருந்தே பார்த்துருவோங்க. ஸோ என்ஜினை பொறுத்த வரைக்கும் 125cc-க்கான, அதாவது 124cc-க்கான என்ஜின் தான். பவர் ஃபிகர்ஸ், டார்க் ஃபிகர்ஸ்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருந்ததோ அதே என்ஜின் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஈவன் ரிஃபைன்மெண்ட் கூட பெரிய வித்தியாசங்கள் இல்லை. உங்களுக்கு பவரும் டார்க்கும் பார்த்தீங்கன்னா 11.5 bhp 10.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ என்ஜினோட ஸ்பெக்ஸ்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு டீட்டெயில்டான ஒரு நீட்டான என்ஜின். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே இல்லை. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் ரன் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாகவே 125cc ஹீரோக்கிட்ட இந்த என்ஜின் தான் இருக்குது. ஸோ வேறு எந்த என்ஜினும் அவங்க மாற்றலை, கிக்கரோடே வரும், அதே என்ஜின் தான். இந்த வண்டியோட ஸ்ட்ராங் அப்படின்னா இதோடைய மிட் ரேஞ்சு 80லேருந்து 90 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அட் த சேம் டைம் ரொம்பவே ஸ்மூத்தராகவும் இருக்கும். நான் ஸ்ட்ராங்குன்னு மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஹைவே எடுத்துகிட்டு போகிறீங்க, 80லேருந்து 90 எஃபோர்ட்டே இல்லாமல் க்ரூஸ் பண்ணலாம். அண்ட் 90லேருந்து 100 வரைக்கும் உங்களால் போயிட்டு வர முடியும். அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மிட் ரேஞ்ச் வச்சுருக்கக்கூடிய ஒரு 125cc மாடல். இனிஷியலாக நீங்கள் வண்டி எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவராக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் அந்த 60 above 70 above தொடும்போது வண்டி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் பவருமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த செக்மெண்ட்ஸில் பவர் நல்லாயிருக்கு. 80-90 நீங்கள் ஓட்டினாலும் ஒரு 58, 59, 57 அந்த மைலேஜ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த வண்டியில் இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக ரோட் மோடை போட்டு ஓட்டிங்கனாலே போதும். மோட்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த வண்டியில் 3 விதமான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரோட் மோட், அதுக்கப்புறமேட்டு பவர் மோடு, ஈகோ மோடு. ஈகோ மோடு உங்களுக்கு சிட்டிக்குள்ளே யூஸ் ஆகுங்க. ரோட் மோட் ஹைவேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். பவர் மோட் ஒரு இனிஷியலாக ரொம்பவே த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப வேகமாக நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா பண்ணலாம். இது எதுவுமே என்ஜினில் பவர் மாற்றங்கள் செய்யாது. இந்த வண்டியில் ரைட் பை ஒயர் த்ராட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆக்சிலேட்டர் கீழே கேபிள் எதுவுமே வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு எந்த ஒரு கேபிள் யூனிட்டுமே கிடையாது. இந்த வண்டி வந்து ஜஸ்ட் சென்சார் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் கேபிளில் ஒர்க் ஆகும். ஸோ கேபிள் வந்து கிடையாது, த்ராட்டில் யூனிட் எல்லாமே சென்சாரு. ஸோ இதனால் உங்களுக்கு அந்த மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான த்ராட்டில் ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்கும். பட் என்ஜினில் வந்து சேம் பவர் தான், அங்கே மாற்றம் இருக்காது. த்ராட்டிலில் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சென்சிங் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ரைட் பை ஒயர் த்ராட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அட் த சேம் டைம் இந்த வண்டியில் உங்களுக்கு வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நீங்கள் ஹைவேல போகும்போது ஒரு 80-90 லாக் பண்ணி நீங்கள் க்ரூஸ் பண்ணுறதுக்கு வண்டி உண்மையுமே சூப்பராக இருக்கும். இந்த வண்டியோடைய பிரேக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. 160cc இருக்கக்கூடிய அதே டிஸ்க் யூனிட் தான் இதுலேயுமே வருது. டூயல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்துட்டு வண்டியில் யூஸ் பண்ணியிருந்தாலுமே இதோட டெலஸ்கோபிக்ஸ் 160ல் கொடுத்த அதே டெலஸ்கோபிக்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டயா வந்து ரொம்ப பெருசு, அந்த சேம் டைம் நல்லா ஹாலோவாக கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். டயர் செக்ஷன்ஸ் பார்க்கும்போது 90-90 செக்ஷன் டயர் 17 inches வீல் சைஸ் ஃப்ரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸோட யூரோ குரூப் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எம்ஆர்எஃப் வந்துட்டு இருந்தது இல்லையா, ஸோ அது வந்து இப்போ டிவிஎஸ் டயராக காஸ்ட் கட் டவுன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வித்தியாசம் இருக்காது, பட் இருந்தாலும் அந்த ரெமோரா அப்படிங்கிற டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி இந்த நம்ம ரைடர் வண்டி பார்த்துருப்பீங்களா, ரைடருக்கும் இதே டயர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே ரியரோட செக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரியர்லேயுமே டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்ஸ் இருக்கும் வித் ஏபிஎஸோட. ஸோ ரியர்லேயுமே உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் வரும். ஸோ இந்த வண்டி டூயல் சேனல் ஏபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரே வண்டி இப்போதைக்கு நீங்கள் இந்தியாவில் 125cc இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக ஒரு டூயல் சேனல் ஏபிஎஸ் வண்டி வாங்கணுன்னா எக்ஸ்ட்ரீம் 125R தான் ஒரே ஆப்ஷன். டிஸ்க் ஆப்ஷன் வச்சு ரைடர் இருக்குது, ஆனால் ஏபிஎஸ் வந்து கிடையாது. இந்த வண்டியில் தான் டிஸ்க் வித் ஏபிஎஸோடு இருக்கும், வித் நிசின் கேலிப்பர்ஸ் வேறு. ஸோ இந்த அளவுக்கு காஸ்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு விஷயம் டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கிறது. ரியரோட செக்ஷன் டயர் வந்து கொஞ்சம் பெருசு இந்த வண்டியில். 120/80 செக்ஷன் டயர் 17 inches வீல் சைஸ் வந்து வருங்க. சேம் டிவிஎஸ் டயர்ஸ் தான். கிரிப் வைஸ் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. பட் நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது 130 செக்ஷன் டயர் கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு கார்னரிங் எபிலிட்டியும் ஹைவே ஸ்டெபிலிட்டியும் இந்த டயர் இப்போதைக்கு கூட நல்லா தான் இருக்குது. பட் இதோட டயர் நீங்கள் மாற்றும் போதுமே இன்னுமே பெட்டராக இருக்கும்.
அப்படியே ரியரோட செக்மெண்ட்ஸ் இந்த ஒரு ஆங்கிளை பாருங்கள். இந்த வண்டி எவனாவது சொல்லுவானா இது வந்து 125cc அப்படி ஒரு ஸ்போர்ட்டியர் லுக்கு. 250R இதை இன்ஸ்பயர் பண்ண டிசைன் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து 125R வந்து வந்துருச்சு. ஸோ ரியரோட லைட்ஸுமே நல்லாயிருக்கும், சேம் டிசைன்ஸ் தான். இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜன்ஸ், சாரி எல்லாமே எல்இடிஸ். மெயின் லைட்டுமே ஹெட்லைட்டுமே உங்களுக்கு வந்து எல்இடி தான். இந்த வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே டாப் வெர்ஷன் அப்படிங்கிறனால இதில் வந்து சிங்கிள் சீட் ஆப்ஷன் வந்து வராது, உங்களுக்கு டூயல் சீட் ஆப்ஷன்ஸ் தான் வரும். டூயல் சீட்டே கொடுத்துருந்தாலும் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட் செக்மெண்ட் தான். கொஞ்சம் பில்லியனுக்கு மட்டும் நல்லா தூக்கினாப்பில் இருக்கும். பட் ரைடர் ஓரியன்டாக பார்க்கும்போது இந்த சீட்டும் சரி இந்த பொசிஷனும் சரி ரொம்ப நல்ல பொசிஷன். ஈவன் லாங் டூரிங்கு கூட ரொம்ப சூப்பராகவே ஆப்ட் ஆகும். டேங்க்கெல்லாம் பார்க்கும்போது இந்த வண்டி வந்து 10 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 58 கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் வருது, 57 மைலேஜ் வரும், 55 கூட ஆவரேஜ் வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அசால்ட்டாக 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடச்சிரும்ல ஒரு ஃபுல் டேங்க் பண்ணால் போதுமே. அதனால தான் அவங்க இந்த டேங்க் வச்சுருக்காங்க. 12 லிட்டர் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டேங்க் இந்த அளவுக்கு இருக்கிறதே ஓகேவாக தான் இருக்குது. கன்சோல் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து நெகட்டிவ் கன்சோல் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து கலர்டான எல்சிடி டிஸ்பிளே உங்களுக்கு தெரியுதா, ஒரு கலர் டிஸ்பிளே, கியர் இண்டிகேஷன்ஸ் இருக்கும், மோடு சேஞ்ச் பண்ணுறது இருக்குது, ஸ்பீடோமீட்ரு, I3Sக்கான ஆப்ஷன்ஸு, டாக்கோமீட்ரு, ஃபியூல் இண்டிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கிலோமீட்டர் பர் லிட்டர், ரேஞ்சு, ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டுது. அட் த சேம் டைம் மோடையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பவர் மோட், ஈகோ மோட், ரோட் மோட் அதையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமே தெரியுங்க. மற்றபடி பெரிய வித்தியாசம் எங்கேயுமே தெரியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதுலேயே வந்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் போட்டுக்கான யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து C2C டைப் சார்ஜிங் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சுவிட்சஸ் குவாலிட்டி எல்லாமே எக்ஸ்பல்ஸ் 210 இருக்கிறது, மேவரிக்கு, அதே மாதிரி நமக்கு ஹார்லே டேவிட்சனுங்கிற மாதிரி டாப் எண்ட் பைக்ஸில் இருக்கக்கூடிய அதே கண்ட்ரோல் யூனிட்ஸ் தான் இதுலேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். எக்ஸாஸ்ட் நோட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா ஸ்போர்ட்டியராகவே கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டனுமே இருக்குது. ஸோ அவ்வளோதான், க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. த்ராட்டிலோட ரெஸ்பான்ஸுமே இது ஒயர் இல்லைங்கிறதுனால நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சுவிட்சஸ், மோடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாஸ் சுவிட்ச்க்கான பட்டன் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ்க்கான பட்டன் இருக்குது, ஹாரன் டீசெண்டாக இருக்குது. கிளச்சுமே ஒயர் கிளச் தான், பட் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி நல்ல ஃபீல் வந்து நல்லா இருக்குது கிளச்சில். ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு போய் பார்ப்போம். ஃப்ரண்ட்டோட ஹெட்லைட் செட்டப்லாம் சேஞ்ச் பண்ணலங்க, அதே ஹெட்லைட் செட்டப் தான், இதில் எந்த மாற்றங்களும் இல்லை. பட் நைட் டைமுக்குமே இதோட யூஸ் நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப பவராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் ஓகேஷாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஒரு ப்ரொஜெக்டர் எல்இடி லேம்ப்ஸ் தான், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸை இந்த வண்டி வந்து கொடுக்குது. ரொம்பவும் நல்லாவும் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட ப்ரைஸ் இவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆன்ரோட் ப்ரைஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,38,000 இன்றைக்கி ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து வருது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது. இது காம்படேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது சேம் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் 125cc நமக்கு ரைடர் வந்துடும், பல்சர் 125 வரும், அதே மாதிரி பல்சர் அதாவது NS 125 வந்துடும். தென் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு N125 வந்துடும். ஸோ இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கொஞ்சம் லுக்ஸில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடல்ஸு. பட் ஆனால் அதே மாதிரி CB Hornet 125 இதெல்லாம் இருக்குங்க. மைலேஜ் ஓரியன்டாக பார்க்கணும்னா ஷைன் 125, SP 125, இவங்களே கிளாமரு, சூப்பர் ஸ்ப்ளெண்டரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜில் வந்துட்டு உங்களுக்கு பிளாட்டினா 125 வந்து ஒரு பிளாட்டினா 110 இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு சேம் N சீரியஸ் பல்சர் வந்து வரும். இதெல்லாமே இதோடைய காம்படேட்டர்ஸாக அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற எல்லா வண்டிகள்லையுமே ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடட் அட்வான்டேஜாக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் லுக்ஸும் நல்லாயிருக்கு. டூயல் சேனல் ABS வேறு, கிக்கர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ப்ளூடூத் பேரிங்லேயே கால், நேவிகேஷன்ஸ், உங்களுக்கு வந்து மியூசிக் கண்ட்ரோலு எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். ரைட் பை வயர் த்ராட்டில், க்ரூஸ் கண்ட்ரோல், எல்லா விஷயங்களுமே கவர் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. மைலேஜுமே உங்களுக்கு ஒரு 58 வரைக்கும் கிடைக்கும். நல்லா ஈக்கோ போட்டு ஓட்டுறீங்கன்னா 62 வரைக்கும் நீங்கள் மைலேஜ் எடுக்க முடியும் ஸ்லோ ஸ்பீட்ஸில். ப்ரைஸுமே 1,38,000. யோசிச்சு பாருங்கள், எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கை வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு 125cc நல்ல ஒரு இந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒன்ஸ் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒர்த் ஃபார் மணி பைக் தான். ஏன்னா இது வந்துட்டு ஒரு 1.25 லட்ச ரூபாயில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்து டூயல் சேனல் ABS கொடுத்துருந்தாலே முடிஞ்சு போச்சு. அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றது யாராவது வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரீம் ஆல்ரெடி ஓன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த தொடர்ந்து இந்த வண்டியோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூ வரும். ஸோ உங்கள் எல்லாருமே டெஸ்ட் ரைட் ரிவ்யூவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட்
பாய்.